ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிராக் பண்ணி எப்படி சூப்பரா மார்க் வாங்குறது. இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே போட்டிகள் நிறைஞ்சதா போச்சு. படிக்கணும்னால எக்ஸாம், நல்ல வேலை கிடைக்கணும்னாலும் எக்ஸாம், கவர்மெண்ட் போஸ்ட் வேணும்னா அவங்க வைக்கிற எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும் பத்துறது இல்ல, நிறைய ஸ்கோரும் பண்ணணும். ஏன்னா கிளாஸ்ல 25 பேர் எழுதுற மாதிரி எக்ஸாம் இல்ல இது, லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. பல ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த போட்டித் தேர்வுகளை எழுதவே முடியும், ஸ்கோர் பண்ணவும் முடியும். எல்லாம் கஷ்டம்னு சொல்ற இந்த போட்டித் தேர்வுகள்ல ஒரே அட்டெம்ப்ட்லயே நிறைய மார்க் எடுக்க முடியும். அது ஈஸியான விஷயம்தான். அதுக்கான டிப்ஸை நான் சொல்றேன், ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், கப்பு முக்கியம் பிகிலு, உண்மையாவே கப்பு முக்கியம்தான். கமலி ஃப்ரம் நடு காவேரி அப்படிங்கிற படத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட டிப் ஒன்று தான் இந்த கப்பு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஏபிசிடியை நாளைக்கு படிச்சுட்டு வரணும். இப்படி சொன்னதும் நீங்க என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்களா? அட ஏபிசிடி தானே, நாங்க எல்கேஜிலே படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப இந்த ஏபிசிடி உங்களுக்கு நல்லா தெரியும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். A+S என்னது? ஏவையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணா என்ன பதில் வரும்? ஆன்சர் தெரியுதா? நான் சொல்றேன். ஆல்பபெட்ல மொத்தம் 26 எழுத்துக்கள் இருக்கு. ஏ இருக்க இடம் 1, சோ அதோட நம்பர் 1. அப்ப பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஜி இருக்கிறது 26வது இடத்துல. சோ ஜிக்கு 26. அப்ப எஸ் 19 இந்த இடத்துல இருக்கு. இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் பிளேஸ்மெண்ட். இப்ப சொல்லுங்க, A+S என்ன? So 1 + 19 20. ஏயோட நம்பர் 1ஐயும் எஸ்ஸோட நம்பர் 19ஐயும் கூட்டுனா 20 கிடைக்கும். M-C, எம்ல இருந்து சியை கழிக்கணும். எம்மோட நம்பர் 13, சியோட நம்பர் 3. 13 - 3 10. இதான் பதில். Y-C = E × D = W + I = இந்த கேள்விகளுக்கு உங்களால வேகமா பதில் சொல்ல முடியுமா? கஷ்டம்தான், ஏன்னா உங்ககிட்ட பயிற்சி இல்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் கப். சீனா கான்சென்ட்ரேட், முதல்ல கவனிக்கணும். ஏபிசிடி தானேன்னு உதாசீனப்படுத்திட கூடாது. கவனத்தோட படிக்கணும், தெளிவா படிக்கணும், முழு கான்சென்ட்ரேஷன் வேணும். ஏனோ தானோன்னு படிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து யூனா அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கணும். என்ன கேள்வின்னு புரிஞ்சுக்கணும். A+S என்னதும் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல, ஏன்னா உங்ககிட்ட கவனம் இல்ல. நல்லா கவனிச்சு பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். கேள்விலேயே பதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வியை கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் பதில் கிடைக்கும். அடுத்ததா பி அப்படிங்கிறது பிராக்டிஸ், பயிற்சி பண்ணணும். பயிற்சியே எடுக்காம என்னன்னே தெரியாம ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் ஆக முடியாது. ஆரம்பத்துல பேச வராது. ஆ ஈ பான்னு இப்படிதான் சவுண்ட்ல ஆரம்பிச்ச அம்மா அப்பான்னு வார்த்தை பேசி அப்புறம் தான் இப்படி வாய மூடாம பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா எப்படி பேச முடிஞ்சது? பயிற்சி தான். சின்னதுல ஆரம்பிச்சு தினமும் பிராக்டிஸ் பண்ணி தான் இப்ப நல்லா பேசுறோம். எழுதுறதும் அப்படிதான். பென்சிலே பிடிக்க தெரியாம ஒரு எழுத 1 மணி நேரம் ஆக்குன நாம தான் லாஸ்ட் 5 மினிட்ஸ்னு டீச்சர் சொன்னதும் ஒரு சுறவழி கிளம்பியதே அப்படின்னு ஜெட்டு வேகத்துல எழுதுறோம். அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல 15 பக்கம் எழுதணும்னாலும் எழுத முடியும். கை அவ்வளோ வேகமா வேலை செய்யும். எல்லாம் எப்படி? பிராக்டிஸ் தான். ஸோ கப்பை என்னைக்குமே மறந்துடாதீங்க. கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், பிராக்டிஸ். நீங்க எழுதுறது டிஎன்பிஎஸ்சி, நீட், JEE இப்படி எந்த போட்டி தேர்வா வேணாலும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க எழுத போற சப்ஜெக்ட் மேல கவனம் செலுத்துங்க. பாடங்களை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ஈஸி. இங்க நம்மள பல பேரு பேஸ தான் புரிஞ்சுக்கவே மாட்டோம். அப்புறம் பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதான் எல்லாமே ஈஸியா ஆகும். பயிற்சி பண்றதை விடுங்க, முதல்ல படிக்கணுமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் சயின்டிஃபிக்கா போகணும்னா எப்படியெல்லாம் உங்க மைண்டை ட்ரிக் பண்ணி படிக்க வச்சிடலாம்னு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்னு வந்துட்டா மிகப்பெரிய பிரச்சனையே படிக்க மூடே வராது. புக் எடுக்கணும்னு தோணும், எடுத்தா படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா எடுக்க மாட்டோம். புக்கை எடுக்க தான் அவ்வளோ யோசனையா இருக்கும். சோ இங்க என்ன பண்ணலாம்? முதல்ல உங்க மைண்டை ட்ரிக் பண்ண போறோம், தானா படிக்க வைக்க போறோம். இவான் பாவ்லவ், இவரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட், கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. அவரோட நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாரு. சாப்பாடை பார்த்ததும் அது வாயில எச்சில் ஊறுது. அதுக்கப்புறம் ஒரு பெல் எடுத்து தனியா அடிச்சு காட்டுறாரு. ஆனா அது எதுவுமே பண்ணல, அதுக்கு எச்சிலெல்லாம் ஊறல. கொஞ்ச நாள்ல என்ன பண்றாருன்னா பெல்ல அடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு கொடுக்கறாரு. சோ அந்த நாய் ஓடி வருது. சாப்பாட்டை பார்த்த உடனே எச்சில் ஊறுது. இதையே ரொம்ப நாள் பழக்கமாக்குனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் பெல்லு மட்டும் அடிக்கிறாரு, சாப்பாடை கொண்டு வரல. அப்படி இருந்துமே நாய்க்கு உடனே சாப்பாட்டுக்காக எச்சில் ஊற ஆரம்பிக்குது. அவர் சாப்பாடே வைக்கல, பெல்லு மட்டும் தான் அடிச்சாரு. பட் பெல்லு சவுண்டு கேட்டா சாப்பாடு வரும்னு அந்த நாய்க்கு தெரிஞ்சதால சாப்பாடை பார்க்காமலே அதுக்கு எச்சில் ஊறுது. இத மனுஷங்களுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? அவர் என்ன பண்ணாரு? பெல்லு வச்சு சாப்பாடு கொடுத்து பழக்கினாரு. சோ சாப்பாடு இல்லாம பெல் சத்தத்தை மட்டும் கேட்டதுமே அந்த நாய்க்கு எச்சில் ஊற ஆரம்பிக்குது. சோ நாம என்ன பண்ணணும்னா தினமும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குன்னு ஸ்டடி பிளேஸ் ஒன்னு ரெடி பண்ணிக்கோங்க. அது தனி ரூமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். ரூமோட ஓரம் இல்ல ஹாலோட ஒரு பகுதியில உங்க இஷ்டம் தான் இடம் சூஸ் பண்றது. அந்த இடம் படிக்கிறதுக்கான ஒரு வைபை கொடுக்கணும். லேம்ப் வச்சுக்கோங்க, புக்ஸ் வச்சுக்கோங்க, மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய கோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, நோட்டு பென்னு இப்படி நீங்களே படிக்கிற இடம்னு செட் பண்ணிக்கோங்க.
தினமும் காலையில 7 மணில இருந்து 12 மணி, அப்புறம் சாயந்தரம் 5 மணில இருந்து 10 மணி, இப்படி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல படிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை ரிவிஷன், வாரத்துக்கு ஒரு முறை எக்ஸாம், இப்படி கண்டினியூஸா 2 மாசத்துக்கு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா அதுவே பழகிடும். கிளாசிக்கல் கண்டிஷனிங் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தினமும் ஒரே இடத்துல ஒரே டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க படிச்சுட்டே வரப்போ ஸ்கெடியூல் உங்களால மாத்திக்க முடியாது. தானா அந்த டைமுக்கு டான்னு போய் உட்காந்துருவீங்க. ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கு போறப்போ காலையில டான் எழுந்திருச்சு வேகமா ரெடி ஆகி ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்குள்ள போய் நிப்போமே. எப்படியா தானா வந்தது? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அம்மா அப்பா பழக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா தானா வந்துடும். உங்க மைண்டை ட்ரிக் பண்ணி கஷ்டமா ஃபீல் பண்ணாம ஈஸியா படிக்க இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறத ஈஸியாக்கிக்க இன்னும் சில டிப்ஸ் இருக்கு. பார்ட்டா பிரிக்கணும். முதல்ல உங்க எக்ஸாமுக்கான சிலபஸ பார்க்கணும். பார்க்க பெருசா தான் இருக்கும். 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 10 யூனிட்ஸ் இருக்கும். கஷ்டமா இருக்கும் தானே? பெருசா கஷ்டமா இருந்த ஒரு பிரச்சனைய சின்னதா பிரிச்சு ஈஸியா முடிச்சிட்டீங்க. கரெக்டா? இதேதான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லயும் செய்யணும். உங்க சிலபஸ்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் முதல்ல சங்க்ஸா பிரிச்சுக்கணும். பெருசா இருக்கேன்னு பயப்படாம சின்ன டாஸ்கா தான் இருக்குன்னு அந்த பயத்தை முதல்ல போக்கணும். அடுத்து பிளானிங். நீங்க எதை பண்ணாலுமே பக்கா பிளானிங்ல பண்ணணும். வீடு கட்டுறப்ப பிளான் பண்ணி வாஸ்து எல்லாம் பார்த்து தான் கட்டுவாங்க. நீங்க கிராக் பண்ண போற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம கூட பிளான் பண்ணி தான் வடிவமைச்சிருப்பாங்க. சோ பிளான்ல தான் எல்லாமே இயங்குது. ஒரு நாள் முழுசா டைம் ஒதுக்குங்க. டைம் டேபிள் போடுங்க. இன்னில இருந்து எக்ஸாம்க்கு எத்தனை நாள் இருக்குன்னு கணக்கு போடுங்க. முன்னாடி பிரிச்சு வச்சிருப்பீங்களே எத்தனை சப்ஜெக்ட்ஸ் எத்தனை யூனிட்ஸ்னு, இது எல்லாத்தையும் ஒரு பிளானா எழுதணும். இந்த மாசத்துல இந்த சப்ஜெக்ட்ல இத்தனை யூனிட்னா முடிக்கணும், இன்னைக்கு இந்த யூனிட், சாட்டர்டே ரிவைஸ் பண்ணணும், சண்டே இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதணும். இப்படி டைம் டேபிள போட்டு வைக்கணும். பட் மறக்காம அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு டெஸ்ட் எழுதி கூட அதை நீங்களே கரெக்ட் பண்ணுங்க. டைம் டேபிள் போடுறப்பவே ஒரு ப்ராக்ரஸ் ஷீட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க முடிக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டிக்கு போட்டுக்கிட்டே வாங்க. சோ ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண முடியும். செம மோட்டிவேஷனலா இருக்கும். இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம். இங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக். மேலாப்ல எல்லாம் தெரியும், ஆனா எந்த பேசிக்கும் தெரியாது. பேசிக் தெரியணும்னா படிக்கிறது பிடிக்கணும். நிறைய பேர் மனப்பாடம் தான் பண்றோம், புரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்கணும். அது எப்படி? மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணி தானே ஆகணும். யார் சொன்னா மேக்ஸ் ஃபார்முலாஸை மனப்பாடம் மட்டும்தான் பண்ணணும்னு? அந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்றதுக்கு தனி தியரம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார்முலாவே புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் இந்த ஃபார்முலா வந்திருக்குன்னு அதோட ஃபிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எந்த காலத்திலயும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்காது. சோ இப்படி எல்லாத்துக்குமே பேசிக்னு ஒண்ணு இருக்கும். அடிப்படையா என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டா மொத்தமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபவுண்டேஷனை வலிமையாக்குனா எப்படி சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். நம்ம கிளாஸ்ல திடீர்னு படிக்காத ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவான். எப்படி? இவன் தான் படிக்கவே இல்லையே. கிளாஸ்ல டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி வெளியே தானே நிப்பான். அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்னு ஷாக் ஆகும். அப்படி அவங்க என்னதான் பண்ணிருப்பாங்க? ஸ்மார்ட் ஒர்க் தான். ஃபுல் புக்கையும் உட்காந்து மனப்பாடம் பண்றது வேற. ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்டா இருந்தாலும் அதை தெளிவா புரிஞ்சுக்கிறது வேற. எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியமல்ல, படிச்ச ஒரு பேஜையும் தெளிவா படிச்சிருக்கணும். பேசிக்ஸை புரிஞ்சு கான்செப்ட் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஸ்மார்ட்டா மார்க்ஸ் வாங்கிடலாம். இது உடனே நடக்காது. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். கவனத்தோட ஒரு கான்செப்டை கவனிச்சா மட்டும் பத்தாது, கனெக்ட் பண்ண தெரியணும். நீங்க படிக்கிற ஒவ்வொரு சாப்டரும் மத்த சாப்டர்ஸோட எப்படியாவது கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கும். மேக்ஸ்ல வர கால்குலேஷன்ஸ் பிசிக்ஸ்ல வரும், கெமிஸ்ட்ரியில வர ஃபார்முலாஸ் எல்லாம் பயாலஜில வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகும். இப்படிதான் கான்செப்ட்ஸை தெளிவா புரிஞ்சுக்கணும். கனெக்ஷன்ஸை கண்டுபிடிங்க. இப்ப எதுவுமே மறக்கவும் செய்யாது, கத்துக்க ஈஸியாவும் இருக்கும். ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளூ பிரிண்ட்ல ஒரு சாப்டர்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது, இன்னொரு சாப்டர்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வருதுன்னா உங்க முதல் ப்ரையாரிட்டி அந்த 20 கொஸ்டின்ஸ் வர சாப்டர்ல தான் இருக்கணும். ஈட் தட் ஃப்ராக்னு ஒரு புக் இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எழுந்த உடனே தவளைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தவளைய பிடிச்சு சாப்பிடுங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. எது ரொம்ப கஷ்டமான வேலையோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி காலையில எழுந்ததுமே பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்றதுதான் இதுக்கு அர்த்தம். சோ காலையில ஃப்ரெஷ்ஷா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறப்போ கஷ்டமான டாபிக், முக்கியமான டாபிக் இதெல்லாம் படிச்சிடணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, 8 ஹவர் நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்காந்துருப்போம். மைண்ட் ரொம்ப டிராபிக் ஜாம் எல்லாம் ஆகிருக்காது. ஓரளவுக்கு ஃப்ரீயாவே இருக்கும், காலியா இருக்கும், பிளாங்க் ஸ்பேஸா இருக்கும். தெளிவா சொல்லணும்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாவே இருக்கும். இப்போ நீங்க கஷ்டமான டாபிக்கோ இம்பார்ட்டன்டான டாபிக்கோ படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா ஃபீல் ஆகும். ஈவினிங் அதை படிக்கலாம் தானே, ஏன் சாயந்தரம்லாம் படிக்கூடாதா? இப்ப காலையில நீங்க எழுந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்க மைண்ட் எந்த மாதிரி நிலைமையில இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. காலையில டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா போறீங்க, சாயந்தரம் வேத்து போய் அலங்கோலமா அழுக்கா டயர்டா வீட்டுக்கு வரீங்க. தூங்குனா நல்லா இருக்கும், டீ குடிச்சா நல்லா இருக்கும், இப்படிதான் தோணும். ஈவினிங் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்து படிக்கலாம். ஆனா அதுவுமே கொஞ்ச நேரம் உறக்கம் தான், உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் அது கொடுக்காது. பட் காலையில அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அதனாலதான் இந்த டைமை சூஸ் பண்ண சொல்றேன். ரிசர்ச் படியும் படிக்கிறதுக்கு சூப்பரான டைம் காலையில நீங்க எழுந்ததும் தான். அந்த டைம்ல முக்கியமான டாபிக்ஸை படிங்க. கஷ்டம்னு ஃபீல் பண்ற டாபிக்ஸை படிங்க. ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, அது மண்டையில ஏறணும்.
புரிஞ்சு படிக்கிறப்ப கூட நம்ம படிச்சதெல்லாம் நம்ம ஞாபகத்துல இருந்து பறந்து போக ஆரம்பிச்சிரும். இதுக்கு காரணம் சம்மரைஸ் பண்ணி பார்க்கல. ஒரு 2-3 பேஜ் படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அதுல என்ன படிச்சீங்கன்னு மைண்டுக்குள்ளேயே சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரிப்பீட் பண்றப்பதான் புரிஞ்சு படிச்சதுமே நம்ம ஞாபகத்துல அது இருக்கும். ரீட் பண்ணவே கஷ்டமா இருக்கு, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலனா டாக்டர் வால்டர் ஸ்பாக்கோட OK4R ரீடிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓ அப்படிங்கிறது ஓவர்வியூ. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதோட சாப்டர் நேம்ஸ் என்ன, அதுல என்ன சப்ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கு, பேசிக்கா என்னதான் சொல்ல வராங்க, இப்படி ஜென்ரலா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். போயட்ரி, ஸ்டோரிஸ், கிராமர், இப்படி சில சாப்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 10 போயட்ரி இருக்கு, 12 ஸ்டோரிஸ் இருக்கு. இப்படி ஜென்ரலா லே அவுட்டை தெரிஞ்சுக்கணும். அடுத்து கே அப்படிங்கிறது கீ ஐடியாஸ். மொத்த சப்ஜெக்ட்லயும் மெயினான ஐடியாஸ் என்ன. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதே இங்கிலீஷ்ல போயட்ரி எடுத்துப்போமே. ஒவ்வொரு போயம்லயும் மெயினா என்ன சொல்லிருக்காங்க. ஒரு போயம்ல பேராண்மை பத்தி பேசிருக்காங்க, ஒரு போயம்ல போர் பத்தி சொல்லிருக்காங்க. 12 ஸ்டோரியில ஒரு ஸ்டோரியில ஷேக்ஸ்பியரோட கதை இருக்கு. இப்படி கீ ஐடியாஸ் என்னன்னு நோட் பண்ணணும். அடுத்ததா R4 இருக்குல்ல, இதுல 4 Rக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. R1 ரீடிங் த டாபிக். நம்ம எல்லாத்தையும் ஓவராலா பார்த்துட்டோம், மெயினான கீ ஐடியாஸா பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு சாப்டர் எடுத்து அதை முழுசா ரீட் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். போயட்ரியில ஃபர்ஸ்ட் போயம் என்னன்னு முழுசா படிச்சு புரிஞ்சுக்கிறது, கிராமர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு முழுசா படிக்கிறது. இந்த மாதிரி R2 அப்படிங்கிறது ரீகால். புக்கை ஓரமா வச்சுட்டு நீங்க இதுவரை படிச்சதுல மெயினான பாயிண்ட் எல்லாத்தையும் யோசிச்சு நோட்ஸ் மாதிரி எழுதணும். இடையில டவுட் வந்தா புக்கை ஓபன் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல. ரீகால் பண்ணி நோட்ஸ் எழுத போறீங்க. இந்த நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எழுதியே ஆகணும். இதுதான் இன்னும் கிளியரா உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்கும். அடுத்து R3 அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட். படிச்ச எல்லாத்தையும் ரீகால் பண்ணி நோட்ஸ் எடுத்தாச்சு. இது எல்லாமே நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கும். இதை லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்தணும். சோ எடுத்த நோட்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும். ஒவ்வொரு சாப்டருக்கும் என்ன மெயின் பாயிண்ட்ஸ், உள்ள என்ன கதை, இப்படி பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணணும். R4ங்கிறது ரிவ்யூ ஆர் ரிவிஷன். ஓகே, R3 வரைக்கும் நாம தெளிவாக இருப்போம். ஆல்மோஸ்ட் 80% நம்ம படிச்சாச்சு. ஆனா 100% அது ஆக்கணுமே, அதுக்கு தான் இந்த ரிவிஷன். கொஸ்டின்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுற மாதிரி தான். இதுல தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு சூப்பரா படிச்சிருக்கீங்கன்னு. ஒருவேளை உங்களால வேகமா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சா 100% நீங்க படிச்சிட்டீங்க. பட் அடிக்கடி புக் எடுத்து பார்த்து தான் ஆன்சர் பண்றீங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து இந்த OK4R செய்யணும். இந்த மெத்தட் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. படிக்கிறதும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான சாம்பிள் பேப்பர்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பா சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன்லேயே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பயிற்சி பண்ணணும். இதை தாண்டி முன்னாடி வருடங்கள்ல வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுலயே நம்மளால பாதி கொஸ்டின்ஸை கவர் பண்ணிட முடியும். அதிகமா டெஸ்ட், எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. இன்னைக்கு ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா எவ்வளவு படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் நாளைக்கு டெஸ்டா எழுதிடணும். மேக்ஸ் சப்ஜெக்ட்ல யூனிட் 1 மட்டும் தான் இன்னைக்கு ஃபுல்லா படிக்கிறீங்கன்னா நாளைக்கு இதே யூனிட்ல இருந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு டெஸ்ட் மட்டும் இல்ல, 2-3 டெஸ்டா எழுதணும். டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே உட்காந்து கரெக்ட் பண்ணி பாருங்க, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு புரியும். இதை தாண்டி வாரத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் எழுதணும். நீங்க எழுத போற போட்டி தேர்வுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்க எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்குது. நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ், எக்ஸாம் பேப்பர்ஸ் இதெல்லாம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அப்லோட் பண்றாங்க. இதை தாண்டி இப்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏஐயும் நம்ம கிட்ட இருக்கு. உங்க யூனிட் அப்லோட் பண்ணி இதுல இருந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுன்னு நீங்க ChatGPT மாதிரி ஏஐஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அதுவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். நீங்க உட்காந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதே இல்ல. வாரத்துக்கு ஒரு எக்ஸாம்னா மாசத்துக்கு 4 எக்ஸாம் ஆச்சும் எழுதுவீங்க. 3 மாசத்துலயே 10 எக்ஸாம்க்கு மேல எழுத முடியும். தொடர்ந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தா பிராக்டிஸ் ஆகிடும். உண்மையான எக்ஸாம் எழுதுறப்போ பயம் இருக்காது. எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருப்போம். ஆனா எக்ஸாம்னு வரப்போ பயம் வந்துடும். இதுக்கு காரணம் அந்த எக்ஸாமை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல. சோ வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தா உண்மையான எக்ஸாம் டேட் வர்றதுக்குள்ள நீங்க 100 எக்ஸாம்க்கு மேல எழுதிருவீங்க. அந்த எக்ஸாம்ல கேட்க போற 50% கேள்விகள் பழைய வருடங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சார்ந்துதான் இருக்கும். மிச்சதான் படிச்ச சிலபஸ்ல இருந்து எழுதணும். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை படிச்சாலே எல்லாத்தோட பேட்டர்னும் தெரிஞ்சிடும். பிளஸ் 40 நிமிஷத்துக்கு மேல தொடர்ச்சியா படிக்காதீங்க. ஏன்னா நம்ம பிரெயினால தொடர்ந்து 40 நிமிஷம் தான் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் குறைஞ்சது 5-10 நிமிஷம் பிரேக் வேணும். 40 மினிட்ஸ்க்கு மேல பிரேக் விடாம படிச்சா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், வெறுப்பாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸும் 40ல இருந்து 45 மினிட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு 40 மினிட்ஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். அதுக்கு மேல ஒரே பாடத்தை எவ்வளவு நேரம் நடத்தினாலும் ஃபோக்கஸே பண்ண முடியாது. சோ நீங்க ஸ்கெடியூல் போடுறப்பவே 40 நிமிஷத்துக்கு படிச்சுட்டு அப்புறம் பிரேக் எடுத்து படிக்கிற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுங்க. 40 மினிட்ஸ் ரொம்ப பெருசா தெரிஞ்சா இன்னும் பெட்டரான டெக்னிக் தான் போமோடோரோ டெக்னிக். இது படிப்புக்கு மட்டும் இல்ல, எதுல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னாலும் ஸ்கெடியூல் பண்ணணும்னாலும் இந்த போமோடோரோ டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணுங்க. 25 நிமிஷத்துக்குள்ள அந்த டாபிக்கை முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. 25 நிமிஷம் முடிஞ்சு அலாரம் அடிக்கும்.
இதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இந்த 5 மினிட்ஸுக்குமே அலாரம் வச்சுக்கோங்க. இப்படி 4 முறை செய்யணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் முதல்ல இருந்து இப்படியே கண்டினியூ பண்ணா போர் அடிக்காம டாபிக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், கஷ்டமும் தெரியாது. போமோடோரோ டெக்னிக்னே தனி கிளாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க, பிரெயின் ஆக்டிவ் ஆகும். பழசையே செய்யாம புதுசா ட்ரை பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மைண்டுக்கு இமேஜஸ்னா ரொம்ப பிடிக்கும். காதால கேட்கறத விட கலர் கலரா பிக்சரை பார்த்து வடிவங்களை பார்த்து நம்ம படிக்கிறப்போ அது ஈஸியா ஞாபகத்துல பதியுமா? இப்ப நான் ஆப்பிள்னு சொல்றேன், உங்க மைண்டுக்கு ஆப்பிளோட பிக்சர் வருதா? அதுவே நான் கையில ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு சோ பிக்சர்ஸ் நம்ம மைண்ட்ல செம்மையா பதியும். அதனால நீங்க படிக்கிறப்ப நிறைய பிக்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே யூடியூப், கூகுள்னு அவைலபிளா இருக்கு. நிறைய அனிமேஷன்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI யூஸ் பண்ணி நீங்க பிக்சர்ஸை பார்த்தே படிக்கலாம். ஃப்ளோ சார்ட்ஸ் போடுங்க, சூப்பரா அது ஒர்க் ஆகும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் பெஸ்ட் ஐடியா. உங்க சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இதனால நமக்கு ஈஸியா புரியும். கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ நமக்கு பட்டுன்னு அந்த பிக்சரும் ஃப்ளோ சார்ட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்க JEE மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா வேதிக் மேக்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நார்மல் மேக்ஸ் வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்றதை விட இந்த வேதிக் மேக்ஸ் வச்சு 10-15 மடங்கு வேகமா கால்குலேஷன்ஸை பண்ண முடியும். ஆன்லைன்ல இதுக்கான டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய பிரச்சனையே பயமும் பதட்டமும் தான். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் சரி, பயம் பதட்டம் வந்துதான் ஆகும். அது ஒரு வகையில நமக்கு நல்லதுனாலும் சில பேர் இதனால படிக்கவே மாட்டாங்க. பயத்தால மட்டுமே படிச்சதெல்லாம் மறந்து போய் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க தான். சோ தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து 1 மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. அதுல 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. மிச்ச 1/2 மணி நேரத்துல உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி நிறைய செய்யணும். ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கணும். பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்கிங் போங்க. பார்க்ல நடக்கலாம், இல்ல உங்க வீட்டு கார்டன்ல நடக்கலாம். அப்புறம் டைம் கிடைச்சா அப்பப்ப பீச் பக்கம் வாக்கிங் போங்க. டைரி எடுத்து ஜர்னல் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கும், கிடைக்க போற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இதெல்லாமே உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். பிரெயின்ல கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி உங்க பயத்தை பேலன்ஸ் பண்ண வைக்கும். எப்போலாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பா ஃபீல் ஆகுதோ, தலையை பிச்சுக்கணும் போல இருக்கோ, அப்போல்லாம் கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விட்டு தியானம் பண்ணுங்க. எப்பவும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு கவனத்தோட செய்ய பழகிக்கோங்க. எக்ஸாம்னா எனக்கு பயமா இருக்குன்னு தான் நான் இவ்வளவும் பண்ணேன், ஆனாலும் எக்ஸாம் ஹால்ல உட்காந்தா பயம் வருது, எல்லாமே மறந்துருதுன்னா அதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் தான் மசில் ரிலாக்ஸேஷன். நம்ம பிரெயினை டைவர்ட் பண்ண போறோம். எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா டேபிள்ல உட்காந்துருப்பீங்க, கரெக்டா? இப்ப நம்ம தசைகள் எல்லாத்தையும் இறுக்கிக்க போறோம். கண்ணை நல்லா இறுக்கி மூடுங்க, புருவத்தை நல்லா இறுக்கிக்கணும். வாயை இறுக்கி மூடி பல்ல நல்லா கடிச்சுக்கோங்க. கை ரெண்டையும் வச்சு நீங்க உட்கார்ந்துருக்க டேபிள இறுக்கி பிடிங்க. கால் ரெண்டையும் தரையில வைக்காம தூக்கிக்கோங்க. கால், கை, புருவம், பல்லு எல்லாத்துலயும் டென்ஷன் ஃபீல் ஆகணும், வலிக்கணும். 20 செகண்ட் இப்படியே இறுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணணும். காலை இறக்குங்க, கையை விடுங்க, பல்ல ரிலீஸ் பண்ணி வாயை ஓபன் பண்ணுங்க, புருவத்தை நார்மல் பண்ணி கண்ணை திறங்க. இப்போ பயங்கர ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல பயமும் படபடப்பும் இருந்தா இதை ட்ரை பண்ணுங்க, பட்டுன்னு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இப்ப நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே எக்ஸாமுக்கான எல்லா சிலபஸையும் ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஒரிஜினல் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவ்வளோ நல்லது. எக்ஸாம் வர்றதுக்குள்ளேயே நீங்க 100 எக்ஸாமுக்கு மேல எழுதி பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நிறைய மார்க்ஸோட எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதை மொத்த சம்மரியா பாத்துடலாமா? பேசிக்கா CUP கப். கவனம் செலுத்தணும், புரிஞ்சுக்கணும், பயிற்சி பண்ணணும். அதாவது கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், பிராக்டிஸ். படிக்கிறதுக்காக உங்க மைண்டை ட்ரிக் பண்ணணும். இதுக்கு அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் மெத்தட். தினமும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து படிங்க. அதுவே பழக்கமாகிடும். உங்க சிலபஸை ஓபன் பண்ணி அதை பாட்டா பிரிங்க. டைம் டேபிள் போடுங்க. இன்னைக்கு படிச்ச எல்லாத்தையும் அடுத்த நாள் டெஸ்டா எழுதணும். வாரம் ஒரு முறை படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். வாரம் ஒரு முறை எக்ஸாம் எழுதணும். மனப்பாடம் பண்ணாம அடிப்படையான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். முக்கியமான டாபிக்ஸ், கஷ்டமான டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் லிஸ்ட்ல முதல்ல போட்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதோட படிக்கணும். படிச்சுட்டே மட்டும் இருக்காம அப்பப்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால மனசுல நல்லா பதியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஈஸியா படிக்கணும்னு யோசிச்சா டாக்டர் வால்டர் பாக்கோட OKR4 மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓவர்வியூ, கீ ஐடியாஸ், ரீட், ரீகால், ரிஃப்ளெக்ட், ரிவ்யூ. எல்லாத்துக்கும் மேல நிறைய சாம்பிள் பேப்பர்ஸை பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய எக்ஸாம்ஸை எழுதி பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு எக்ஸாம். ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க 100க்கும் மேல பிராக்டிஸ் எக்ஸாம்ஸே முடிச்சிருக்கணும். 40 நிமிஷத்துக்கு மேல பிரேக் எடுக்காம படிக்காதீங்க. டைம் டேபிள் போடுறப்பவே ஸ்கெடியூல் பண்ணிருங்க. போமோடோரோ டெக்னிக் சூப்பரா வேலை செய்யும். 25 மினிட்ஸ் படிப்பு, 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ போரும் அடிக்காது, சோர்வாகாது. நீங்க படிக்கிறப்ப அதிகம் பிக்சர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் போடுங்க, மனசுல நல்லா பதியும். லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்னா வேதிக் மேக்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ரிலாக்ஸ் ஆனாதான் படிக்க முடியும். தினமும் தியானம் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் ஆக்குங்க.
காலையில சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போறது, ஜர்னல் பண்றது, இதெல்லாம் பண்ணி உடல் மனம் ரெண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். எதை செஞ்சாலும் மைண்ட்ஃபுல்லா இந்த வேலையை நான் பண்றேன்னு கவனத்தோட செய்யணும். எக்ஸாம் ஹால்ல ரொம்ப பயம் வருது, படபடன்னு இருக்கு, கையெல்லாம் சில் ஆகுதுன்னா நான் சொன்ன மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. உடனே ரிலீஃப் கிடைக்கும். சோ வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே போய் நீங்க படிக்கிறதுக்கான இடத்த சூஸ் பண்ணுங்க, டைமை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க மைண்டை ட்ரிக் பண்ணி இதை நீங்க ஹேபிட்டா ஆக்கிக்க முடியும். பிளஸ் நான் சொன்ன ஸ்டடி டெக்னிக்ஸ், வெவ்வேறு மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கே ஆர்வமா இருக்கும், படிக்கணும்னு தோணும். எல்லாத்துக்கும் மேல கப்பு முக்கியம் பிகில். கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், பிராக்டிஸ். அவ்வளவுதான். கண்டிப்பா உங்க எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்க ட்ரீம் ட்ரூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.